மிளகாய் செடிகளை நட்டுறதுக்கு தேவையான எல்லா குழிகளையும் வெட்டியாச்சு. எப்படியும் ஒரு 3500 குழி வெட்டியிருப்போம். தோட்டம் ஃபுல்லா குழிகளா தான் இருக்கு. குழி வெட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை நண்பா. எப்படியோ வெட்டி முடிச்சிட்டோம். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்ம விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. யார்டா இது இவனுங்க டீம்ல புதுசா இருக்கானேன்னு பாப்பீங்க. இவன் பேரு தான் ஹோடி. தோட்டம் பக்கத்துல இருக்க வீட்டுல வளர்ற பையன் தான் இவன். சாப்பாடு கொடுத்து வளர்க்கறது என்னமோ அவங்க தான். ஆனா பாதி நேரம் இருக்கதே நம்ம கூட தான். நம்ம தோட்டத்துக்கு வந்ததை பார்த்துட்டா போதும் ஓடி வந்துருவான். வந்ததுல இருந்து ஒரே விளையாட்டு தான். ஒரு வழி பண்ணிருவான் நண்பா. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? செடிக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடி செடியை உடைச்சிருவான் நண்பா. என்ன இருந்தாலும் எனக்கு ஹோடி ரொம்ப பிடிக்கும். அவன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு வேலையை பார்க்கலாம்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பூக்குழாய் போட போறோம் நண்பா. ஏன்னா இப்ப காலையிலேயே ரொம்ப பனி பெய்யுது. அந்த பனித்துளி மிளகாய் செடி இலையில பட்டு சூரிய ஒளிக்கு காஞ்சிட்டேன்னு வைங்க. அதுக்கப்புறம் இலைச்சுருள் நோய் வந்துடும். பிறகு அந்த நோய் வந்த மரத்துக்கு மருந்து அடிச்சு குணப்படுத்துறதை விட அந்த நோய் வராம தடுக்கிறதே எவ்வளவுமே. அப்படி அந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு தான் இந்த பூக்குழாய். அது எப்படி ஒர்க் ஆகும்னு அடுத்தடுத்த வீடியோல பாப்பீங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கவனமா இருங்க.